பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சீரா பகுதி 2. இது இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியான்றதோட தொடர்ச்சி. முதலாவது லெக்சரில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல தவறிட்டேன். அதை நான் இப்போ கொஞ்சம் விரைவாக சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் உலகத்தில் உள்ள மார்க்கங்களை 2ஆக பிரித்தோம். அப்ரஹாமிக் ரிலிஜன், அடுத்தது பேகனிசம். இந்த அப்ரஹாமிக் ரிலிஜன் சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஓரிரை கடவுள் கோட்பாட்டுடைய மார்க்கங்கள். இதில் இஸ்லாம், கிறிஸ்தவ மதம், யூத மதம் வரும். பல கடவுள் கோட்பாடு உடைய மதங்கள், அப்படி இல்லாட்டி ஓரிரை கடவுள் கோட்பாடு இல்லாத மற்ற மதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேகனிசத்தில் போடுவோம். இந்த பேகனிசம்னு சொல்கிறது, பேகனிசத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது சிலை வணக்கம். அப்போ பேகனிசம்னு சொன்னால் அதுக்குள்ளே சிலை வணக்கம் இருக்குது என்று அர்த்தம். அப்போ நான் அரேபியர்கள் பேகன் இருந்தாங்கன்னு சொல்லக்குள்ள அதில் சிலை வணக்கம் இருந்துச்சு என்று அர்த்தம். அந்த சிலை வணக்கத்துக்கு ஆங்கிலத்தில் ஐடோல் வர்ஷிப்பிங்டுவாங்க, அப்படி இல்லாட்டி ஐடோலட்ரின்டுவாங்க. இதைத்தான் நான் சொல்ல மறந்தது. அடுத்தது உங்களுக்கு கடைசியாக ஒரு ஃபுட் நோட் ஒன்று சொல்லி முடித்தேன். ரசூல்லாவை பற்றி அந்நிய மத ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ரசூல்லா பேகன் கல்ச்சரில் உள்ள விஷயங்களை எடுத்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணி தான் இந்த இஸ்லாத்தை செஞ்சாங்கன்னு ரசூல்லா பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியாவில் ஹஜ்ஜி, தவாபு, இந்த தொங்கோட்டம் போடுறது, ஹரத்துக்குரிய ரூல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ரசூல்லாவும் அந்த ரூல்ஸுகளை வச்சு கொண்டாங்க. அந்த வழிமுறைகளை ரசூல்லாவும் தொடர்ந்து பின்பற்றினாங்க. ஆனால் செஞ்ச முக்கியமான மாற்றம் சிலை வணக்கத்தை மட்டும் இல்லாதொழிச்சாங்க. இதை வச்சு அந்நிய மத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரசூல்லா இதே மார்க்கத்தை எடுத்து அதில் 2 விஷயத்தை மாற்றி இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இப்ராஹிம் நபி அவங்களோட மார்க்கம்னு. அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் பல தடவை சொல்கிறான். இது நபி இப்ராஹிம்ட மார்க்கம், இது இப்ராஹிம்ட மார்க்கத்தை நான் திருப்பி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு குர்ஆனில் சொல்கிறான். சரி, இப்போ இந்த அம்ர் இப்னு லுஹையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு 2 கதைகளை, நல்ல இன்ட்ரெஸ்டான கதைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. சரி, இந்த அம்ர் இப்னு லுஹையை வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் கெஸ் பண்ணி தான் சொல்லலாம், குத்து மதிப்பாக தான் சொல்லலாம். இது ஏன் அப்படித்தான் சொல்லணும்டா, இந்த அரேபியர்களோட மத்தியில் சரியான ஒரு கேலண்டர் சிஸ்டம் ஒன்று இருக்கல. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹிஜ்ரி கேலண்டரை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு அரேபியர்களோட மத்தியில் சரியான கேலண்டர் சிஸ்டம் ஒன்று இல்லை. இப்போ உதாரணமாக கிறிஸ்துக்கு பின் 1960ஆம் ஆண்டு அப்படின்லாம் சொல்லலாம். அவங்களுக்கு அந்த ஆண்டை சரியாக எக்ஸாக்டாக சொல்லலாம். அப்போ இவங்கள்ட்ட மத்தியில் ஒரு கலண்டர் இருக்கல. அதே நேரம் இவங்க யார கலண்டரையும் இரவல் வாங்கவும் இல்லை. கிறிஸ்டியன் கலண்டரையோ யூத கலண்டரையோ இவங்க இரவல் வாங்கவும் இல்லை. அப்போ இவங்க எப்படி காலத்தை சொல்லுவாங்கன்றா, ஒரு மேஜர் சம்பவம் உண்டு, ஒரு மேஜர் ஈவெண்ட் ஒன்று நினைவு வச்சுக்கொள்வாங்க. உதாரணமாக ஒரு 2 கோத்திரங்களுக்கு இடையில் நடந்த ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை நினைவு வச்சுக்கொண்டு, அப்படி இல்லாட்டி ஆப்ரஹாட படையெடுப்பு, உங்களுக்கு தெரியும், மக்கா நோக்கி வந்த ஆப்ரஹாட படையெடுப்பு, இது மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை நினைவச்சு கொண்டு, இப்போ உதாரணமாக ஒரு கேள்வி கேட்போமே, இப்போ ஒரு மனிதர் இவர் எப்போ பிறந்தாருன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த யுத்தத்துக்கு 4 வருஷத்துக்கு பிறந்தார் அப்படின்வாங்க. அப்போ இவர் எப்போ இறந்தார்ன்ற ஒரு மனிதரை நினைவுபடுத்தி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அந்த ஆப்ரஹாட படையெடுப்புக்கு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு அப்படின்வாங்க. இது மாதிரி தான் அவங்க காலத்தை சொல்கிறது. அதனால் இந்த அம்ர் இப்னு லுஹை வாழ்ந்த காலத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இவர் ரசூல்லா வாழ்ந்து கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு தான் இவர் வாழ்ந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், ரசூல்லா வாழ்ந்தது கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்துவுக்கு பின் அந்த 570 தான் ரசூல்லா பிறக்கிறாங்க. அப்போ இவர் வாழ்ந்திருக்கணும் கிறிஸ்துவுக்கு பின் கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டில் தான் இவர் வாழ்ந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இடையில் உள்ள கேப் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்.
அதனால் இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்து 1500 வருஷங்களுக்குள்ள தான், அந்த 1500 வருடங்கள் கழிஞ்ச பிறகு தான் இந்த அமர் இப்னு லுஹைன்றவர் வாழ்ந்திருக்கிறார் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த அமர் இப்னு லுஹை இவரை அந்த சிலை வணக்கத்தை அறிமுகம் செஞ்சதுக்கான காரணத்தை நாங்கள் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இந்த அமர் இப்னு லுஹை ஒரு தடவை ஷாம் நாட்டுக்கு பயணம் போகிறார். உங்களுக்கு தெரியும் ஷாம்டா, இந்த சிரியா, ஜோர்டான் இந்த ஏரியாவை தான் ஷாம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த ஷாமுக்கு போன அவர் அங்கே ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை ஒன்றை சந்திக்கிறார். அந்த சமுதாயத்தோட பேர், அந்த இடத்துல பேர் அமலீக், அப்படி இல்லாட்டி அமல்கைட்ஸ்னுவாங்க, AMALEK, அமலீக். நீங்கள் இதை பற்றி கூகுளில் தேடி பார்க்கலாம், நிறைய தரவுகள் இருக்குது இந்த அமலீக்ஸில் பற்றி. அதே நேரம் பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கூட இந்த அமலீக்ஸில் பற்றி பதிவுகள் இருக்குது. இந்த அமர் இப்னு லுஹை இந்த அமல்கைட்ஸுக்கு போகிறார் ஒரு தடவை. போன நேரம் அங்கே போய் அவர் பயங்கரமாக வியப்படைகிறார். என்ன காரணம்டா, அந்த மனிதர்களோட வளர்ச்சியை பார்த்து, அந்த மனிதர்களோட முன்னேற்றத்தை பார்த்து, அந்த மனிதர்கள்ட்ட உள்ள சக்தியை பார்த்து அவர் சரியான மாதிரி ஷாக் ஆகிறார். என்னென்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த வல்லரசு, ஒரு சூப்பர் பவராக இருந்தது அந்த அமல்கைட்ஸ். அவங்களோட நாகரிகம் அந்த காலத்தில் உள்ள நாகரிகத்தில் உச்சத்தை தொற்றுச்சு. அவங்களோட ஆர்கிடெக்சர்லாம் சும்மா பயங்கர பிரமாண்டமாக இருந்துச்சு. அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாம் சரியான பெருசாக இருந்துச்சு. அவங்களோட மனிதர்களோட உடல் கட்டும் 7 அடி 7.5 அடி உயரமான மனிதர்கள், எல்லா விதத்துலேயும் முன்னேறி இருந்த மனிதர்கள். அவங்கள யாரையும் அந்த காலத்தில் அவங்கள வெற்றி கொள்ள முடியாத ஒரு சமுதாயமாக அந்த காலத்தில் வலம் வந்தாங்க. இந்த இடத்துக்கு இவர் ஒரு தடவை போகிறார். போன நேரம் இதை கண்டு விடப்படைஞ்ச நேரம், நாங்கள்லாம் என்னப்பா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு வருது. தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்த நேரம் அவர் போய் கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் இவ்வளோத்துக்கு முன்னேற்றம் அடைஞ்சி வளர்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னு அந்த மக்கள்கிட்ட கேட்க, அந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வழிபடுற கடவுள்கள் தான் எங்களோட சக்தியின் மூலமே, அவங்கள மூலமாக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கண்டோம் அப்படின்னு சொல்லி சிலைகளை காட்டுறாங்க. அந்த சிலைகளை காட்டிட்டு அதே நேரம் சொல்கிறாங்க, எங்களுக்கு பசி பட்டினி பஞ்சமெல்லாம் வரும்போது, அப்படி இல்லாட்டி ஏதாவது அந்நிய படையெடுப்பு நடக்கிற போது, இயற்கை அனர்த்தங்கள் வரப்போது நாங்கள் இந்த சிலைகள்கிட்ட தான் போவோம். அந்த சிலைகள் எங்களுக்கு உதவி செய்யும்ன்றக்குள்ள இவர மனசுலையும் நாங்களும் ஒரு சிலையை எங்களோட ஊருக்கு கொண்டு போனால் எங்களுக்கும் இது மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமுதாயமாக உலகத்தில் வளம் வரையிலும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த நேரம் அவங்கள்ட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு சிலை ஒன்று தரமாட்டீங்களாட்டு. அப்போ தான் இவங்க அந்த மனுஷன் சொன்னால் தாரம்னு சொல்லி ஒரு சிலையை கொடுக்குறாங்க. அந்த சிலையோட பேர் தான் ஹுபல். இந்த ஹுபலை பற்றி, ஹுபல்ன்றது ஒரு ஃபேமஸான சிலை, கஅபத்துல்லாக்குள்ளே என்டர் ஆகிற முதலாவது சிலை. இதை அவர் அப்படி கையோடு கொண்டு கஅபத்துல்லாக்கு முன்னுக்கு அப்படி வச்சிடுறார். இந்த ஹுபலை பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சம்பவத்தோடு நான் இன்றைய லெக்சரை முடிக்கிறேன். இந்த ஹுபலை பற்றி சொல்கிறேன்டா, உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு பிறகு தான் உஹுது யுத்தம் நடக்குது. இந்த உஹுது யுத்தத்தில் எங்கள் முஸ்லீம்களுக்கு பின்னடைவு. ரெண்டாவது பாதியில் உண்மையில் ஒரு சின்ன தோல்விட்டு சொல்லலாம். அந்த தோல்வி நேரம் காஃபிர்கள் வெற்றி களிப்பில் இருந்தாங்க. காஃபிர்களோட படை தளபதியாக இருந்தது அபு சுஃபியான். அப்போ அபு சுஃபியான் என்ன சொல்லி கத்துறாருன்னு சொன்னால், ஹுபல் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ் அன்ஹு பார்த்து, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் வாயை பொத்திட்டு இருக்க வேணாம், இதுக்கு பதில் சொல்லணும்னு. அப்போ உமர் அலி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் எப்படி பதில் சொல்கிறது? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும்ன்றாங்க. அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாவலர்,
உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபடி. சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த லெக்சரில் பார்ப்போம். இன்றைக்கு போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.